ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிவான். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் பாருங்க. பீட்ரூட் ஊட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த பீட்ரூட் என்ன பண்ண போகிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த பாருங்க கட் பண்ணிட்டேன். பாதி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும்போது அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குங்க பாருங்கள். கையை இது சூப்பராக இருக்குது. இதை போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், 2 பீட்ரூட் எடுத்துகிட்ருக்கேன். அதுங்க 2 பீட்ரூட், இது ஒரு பீட்ரூட்டு, இது ஒரு பீட்ரூட்டு. இது அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி, வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, எண்ணெயை ஊற்றி சட்டியை வச்சு அடுப்பில் இதுலேருந்து டீட்டெயிலாக தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நல்ல தேவையான அளவு நல்ல கடலெண்ணெயாக, மதுரை கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த கடலெண்ணெயை போட்டு நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறது வெங்காயத்தை அதில் போட்டு, நல்ல வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆன பிறகு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டுட்டு தேவையான உப்பு போடுவேன், சால்ட்டு கொஞ்சம் போடுவேன். சரியா, சால்ட்டு போட்டுட்டு நல்லா அது கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுவேன். மிளகாத்தூள் போட்டு நல்லா அது மூடி வச்சுருவேன். மூடி வச்சதுக்கப்புறம் அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தேங்காவை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். வெந்ததுக்கப்புறம் இந்த பீட்ரூட் அவ்வளோ நல்லதுங்க, அவ்வளோ ஹெச்பி இருக்குது இதில். சரிங்களா, நம்மளுடைய ஸ்கின் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பீட்ரூட்டு. சரிங்களா, வாங்க சாப்பிட்லாம் பீட்ரூட் பொரியல் மத்தியானத்துக்கு. நான் வெளியில் தான் வந்து உட்காந்துருக்கேன். இது என்னுடைய பால்கனி. இந்த பால்கனியில் தான் உட்காந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்வேன். என்ன வேலை செய்வேன், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவேன், வெங்காயம் தோல் உரிப்பேன், பூண்டு உரிப்பேன், பூ கட்டுவேன். ஒரு பெடசல் ஃபேன் வச்சுக்கோம் பின்னாடி. பெடசல் ஃபேன் வச்சுட்டு ஹாலில் பெடசல் ஃபேன் ஓடுது. அந்த ஃபேன் காற்று எனக்கு இது வரையும் வரும்.